திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சூனியை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுல 3 கிரகங்கள் மாறுறாங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் இருக்கும். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகி மாறுகிறார். அதே போல கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜாதகத்தின் மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இப்ப ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மிக யோகமான வருடம். குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். இத்தனை நாள் பாத்தீங்கன்னா வாக்கிய முறை, திருக்கணித முறைப்படி அப்படிங்கிற நிறைய வழிகளை நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படி உங்களுக்கு நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப அதுவுமே உங்களுக்கு விலகிடுச்சு. டோட்டலா சனி பகவானுடைய தாக்கம் இந்த வருஷம் கிடையாது. இப்போ சனியினுடைய இருள் விலகின உடனே குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒளி கிரகம் உங்க ராசியை பார்க்குது. இங்க இருந்து குரு பார்ப்பார் வைகாசி மாசத்துக்கு மேல. அப்போ 9ல குரு வருகிறார். 9ல் குரு இருந்தால், அதாவது ஓடி ஓடி உழைப்பவருக்கே 9ல் குரு, அல்லது சொந்த ஊர் விட்டு வெளியூரோ வெளிநாடோ போகக்கூடியவர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கும். சோ நீங்க ஏதாவது வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைச்சீங்கன்னா வைகாசி மாசத்திற்கு மேல உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கணும்னு அமைப்புகளும் உண்டு. குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது. இழந்த பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாமே திரும்ப கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு ஹை போஸ்டிங் போவீங்க. இப்ப இருக்கிற நிலையை விட அடுத்த நிலைக்கு போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் இந்த வருஷம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கிறது, குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இதுல பாருங்க, ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் ராகு கார்த்திகை மாசத்துக்கு மேல 3ஆம் இடத்துக்கு வராது. பொதுவா ராகு 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சகோதரருக்குள்ள சின்ன சின்ன சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு இன்ட்யூஷன் பவர், தெய்வ அனுகிரகம், தெய்வ வசியங்கள், தேவதை வசியங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். அப்ப அதன் மூலமாக ஒரு தெய்வ நம்பிக்கையோடைய ஒரு தெய்வம், நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் கூட அது கூட இருந்து இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது, பண வரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கூட பிறந்தவர்கள் மூலமாக சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய தாக்கங்கள் எல்லாமே குறையதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் சார்ந்த யோகங்கள் இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராகு 4ஆம் இடத்துல இருந்து ஆரோக்கியத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறார். இப்ப இந்த கார்த்திகை மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். அதற்கப்புறம் தாயினுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். கொஞ்சம் அம்மாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் கார்த்திகை மாசம் வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்புகளும் உண்டு. அதே போல பாருங்க, கடன் இருந்தா விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர் கிடைப்பது, நோய் நொடிகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. நல்ல பொண்ணு, நல்ல மாப்பிள்ளை அமைய போகுது. உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய நீங்க எப்படி கேக்குறீங்களோ, உங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும், இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகாததுக்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏன்னா இத்தனை நாள் 8ல குரு இருந்து பணம் நிறைய இழந்திருப்பீங்க, சொத்துக்கள் நிறைய இழந்திருப்பீங்க, குழந்தைகள்னால அவமானப்பட்டிருப்பீங்க, நகை எல்லாமே அடமானத்துக்கு போயிருக்கும், இதெல்லாம் நடந்திருக்கு விருச்சிகத்துக்கு. இப்ப இதெல்லாமே மீண்டு எடுத்துருவீங்க, நகை திருப்பி எடுத்துருவீங்க. அடமானத்துல இருந்த நகை எல்லாமே ஒன்னா அதை வித்துட்டு புது நகை வாங்குவீங்க, அல்லது மீண்டும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள். குழந்தைகள் ரீதியாக அவமானங்கள் விலக போகுது. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. தொழில் வளரப்போகுது. தொழில இருந்து வந்த சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், அந்த மந்தமா இருந்தது இதெல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். முழுக்க சொல்லணும்னா மனசு நிம்மதியா இருக்க போறீங்க. மனதில் இருந்து வந்த பாரங்கள் எல்லாம் விலகுது. மன ரீதியாக, உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கார்த்திகை மாசத்துக்கு மேல, செகண்ட் ஹாஃப்க்கு மேல சூப்பரா இருக்க போகுது. ஒரு சொத்து எதாக இருந்தாலும் அந்த கார்த்திகை மாசத்துக்கு மேல ராகு இறங்குனதுக்கு அப்புறம் நீங்க செய்யும் பொழுது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல உங்களுக்கு லாபமும் அதிகமா வரும். நீங்க என்ன லாபம் எதிர்பார்க்கிறீங்களோ அதை விட பெரிய லாபங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.
உங்க கூட ஒரு தெய்வம் நிற்கும். அது உங்க குல தெய்வமா இருக்கலாம், நீங்க வழிபடக்கூடிய ஒரு குருமாரா இருக்கலாம். அவங்க கூட இருந்து எல்லாமே செயல்படுத்தி கொடுப்பாங்க. வெளியூர் வெளிநாடு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், அல்லது சொந்த, அதாவது 9 குரு வந்தாலே சொந்த இடமாற்றம் ஒண்ணு நடக்கும்னு அர்த்தம். ஒரு வேலை மாற்றமோ, ஒரு வீடு மாற்றமோ, ஒரு சொத்துக்கள் மாற்றமோ, அல்லது வந்து இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிசினஸ் லாஸ் ஆனா வேலைக்கு போலாம், அல்லது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு விருப்பம் இருக்குன்னா அந்த பிசினஸ் பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வைகாசி மாசமே வந்தாரு 18ஆம் தேதி. அதுக்கப்புறம் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுலயும் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இது நல்லா இருக்கு, நேரங்காலங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. உங்க ஜாதக தசாபுத்தி செக் பண்ணிக்கோங்க. அதற்கு தகுந்தமான வழிபாடுகளை அதிகமா செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகளும் விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் நடக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்துக்கள் இல்லை. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸா இருக்கு. மற்றபடி பாத்துட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் 100க்கு 70% மேல நல்ல பலன்கள் நடக்கிறதுக்குள்ளான அதிகமான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டு அப்படிங்கறதா உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.